எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா தெளிவா? ஆ, சரி சார். ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க டெஸ்ட். ஆல்மோஸ்ட் நடந்த சார்ஜிங் செஷன்லேருந்து தான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா டெஸ்ட் இருக்க போகுது. நீங்க பேசுறது கரெக்ட்டா எனக்கு கேட்க மாட்டேங்குது. காந்தி சார் உங்களுக்கு கேக்குதா? கிளியரா இருக்கு சார், கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப சார்ஜிங் செக்ஷன் வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்தோம். பேசிக் கிளாஸ்ல இருந்து சார்ஜிங் செக்ஷன், மீடியாடெக் சிப்செட், சிப்செட், சாம்சங். இப்போ வோல்டேஜ் டிவைடர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். புல் அப் ரெசிஸ்டர்னா என்னன்னு தெரியும். சீரியல்ல இருக்க ரெஜிஸ்டர்னா எதுன்னு தெரியும். புல் டவுன் ரெஜிஸ்டர்னா என்னன்னு தெரியும். கெப்பாசிட்டர் எதனால யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். டயோடு எதனால யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். என் சேனல் மாஸ்பெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். பி சேனல் மாஸ்பெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். பிஎன்பி டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். லாஜிக் கேட் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் கேட், ஓர் கேட், நாட் கேட், இந்த மாதிரி லாஜிக் கேட் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா தெரியாதுங்களா? சார் தெரியும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கும் அடுத்தது சார்ஜிங் செக்ஷனும் சேர்ந்து தான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சு சார், எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ நான் டெஸ்ட் வைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்டில் அப்செட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் நீங்கள் ஆயிருக்கீங்க, ஆகலை, இல்லைனா சில விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்களா, இல்லைனா சில விஷயம் இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு புரிஞ்சாதான் அடுத்த லெவல் கிளாஸில் அதை நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக நான் கிளாஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான டெஸ்ட் தான் இது. இன்னொரு விஷயம், டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சில விஷயம் தப்பு பண்றீங்க, சில விஷயம் தெரியலனாலும் கரெக்ட்டா தெரியலன்னு சொல்றீங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இப்ப தான் நம்ம சர்க்யூட் லெவல் சார்ஜிங் செக்ஷன் கிளாஸே வந்திருக்கும். இன்னும் எவ்ளோ கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் எவ்ளோ செக்ஷன் இருக்கு. இப்ப அந்த செக்ஷன் நெட்வொர்க் செக்ஷன் இருக்கு. இன்னும் எவ்ளோ செக்ஷன் இருக்கு. அதனால நீங்க போக போக இன்னும் அப்டேட் ஆகிட்டே போயிடலாம். பட் ஆனா நீங்க எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்கன்றது நீங்க டீட்டெயிலா அப்படியே சொல்லிட்டு வரும்போது தான் எனக்கும் புரியும். ஓகேங்களா? அதனால சில விஷயம் தப்பானாலும் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? எனக்கு ஏன்னா நீங்க தப்பு பண்ணாலும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓஹோ! இந்த விஷயம் இவரு கவனிக்கல. அப்ப இந்த விஷயத்துல இவருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, டீப்பா நம்ம சொல்லணும். இந்த லைன்ல டீப்பா நம்ம புரியிற மாரி சொல்லணும் அப்படின்றத நான் ஐடியா பண்ணிக்குவேன். ஓகேவா? நீங்க இன்னும் கரெக்ட்டா தெளிவா சொல்ட்டீங்கன்னா, இன்னும் ஓகே. கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட்ல சேவ் ஆயிடுச்சுன்றத நான் அப்செட் பண்ணிக்குவேன். ஓகே. இப்போ ஒரு சார்ஜிங் செக்ஷன். சார்ஜிங் செக்ஷன பொறுத்தளவுக்கு நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்றத, இப்ப நான் சொல்ற இந்த மெத்தட்ல உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிரும். தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத நீங்க இப்ப இத அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் நான் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் என்கிட்ட வந்துருச்சு. இப்ப சார்ஜிங் பண்ணல. நான் எந்த மெத்தட்ல செக் பண்ணுவேன்றத நான் சொல்றேன். அத நீங்க இப்ப ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எந்தெந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது. நான் சொல்றது புரியுதுங்களா சார்? எல்லாருக்கும் புரியுது புரியுதுங்களா? சார். ஓகே சார். சரி சார், புரியுது ஆ சார். சரி சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் இப்ப ரிமூவ் பண்றேன். கூடவே யார் யார் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்றத நான் சொல்லிடுவேன். அப்பதான் உங்களுக்கு ஆகும். தப்பு பண்ணியிருக்கேன். ஐடியா கிடைக்கும் கரெக்ட்டா? எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஓகேங்களா? யார் யார் எந்தெந்த இடத்துல தப்பு ஓகே. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு இந்த செக்ஷன் வந்துருச்சு. இந்த செக்ஷன் மட்டும்னு வச்சுக்கங்க. ஒரு சார்ஜிங் ரிலேட்டட்ல இந்த செக்ஷன்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ராப்ளம் இருக்கு. எப்படி நான் இத ரெடி பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது என்னன்னா, பி2பி கனெக்டங்களா? பி2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப பி2பி கனெக்டர்னா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர்ல அண்ட் செகண்ட் கெபாசிட்டர் ஓகேங்களா? அடுத்தது டயோடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3 கெபாசிட்டர். இந்த 3 கெபாசிட்டர்லயும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, +5 வோல்ட். ஸோ இந்த 3 கெபாசிட்டர்லயும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், +5 வோல்டேஜ் செக் பண்ணுவேன். இந்த லைன்ல எனக்கு +5 வோல்டேஜ் வந்துச்சுன்னா, நம்மளோட பி பி2பி கனெக்டர்ல இருந்து இது வரைக்கும் வர லைன் கரெக்ட்டா இருக்கு. நம்மளோட கீழ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரிப் எல்லாமே வந்து பார்த்தீங்களா, நான் 2வது அடுத்து செக் பண்றது வோல்டேஜ் டிவைடர். வோல்டேஜ் டிவைடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி காந்தி சார் மட்டும் தான் சொன்னாங்க. மத்தவங்க யாருமே சொல்லல. அடுத்தது யாரு காந்தி சார் சொன்னாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பழனி சார் சொன்னாரு வோல்டேஜ் டிவைடர்ன்னு. அங்க ஆனா வோல்டேஜ் சொல்லல. 0.4 வோல்டேஜ். அது சொன்னது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, காந்தி சார் மட்டும் தான் சொன்னாரு. வேற யாருமே இத சொல்லல. ஓகேங்களா? இதுல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, பழனி சார் நீங்க வோல்டேஜ் டிவைடர் இங்க ஆவும்னு சொன்னீங்க. ஆனா இங்க இவ்வளவு வோல்டேஜ் வரும்னு நீங்க சொல்லல. யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இங்க 0.4 வோல்டேஜ் ஓ வரும். ஆமா ஆமா சார். சொல்லல சார். ஓகேங்களா? இந்த 0.4 வோல்டேஜ் வந்ததுக்கு அப்புறம், இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தி சார் சொன்னதுன்னா, இந்த 0 ஓம்ஸ் ரெசிஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க +5 வோல்டேஜ் செக் பண்ணணும். அவர தவிர வேற யாருமே இதுல சொல்லல. இந்த சைடும் +5 வோல்டேஜ் செக் பண்ணணும்னு அவரு மட்டும் தான் சொன்னாரு. வேற யாரும் இத சொல்லல.
ஏன்னா உங்களுக்கு 0 ஓம் ரெஜிஸ்டரும் இங்க ஓப்பன் சர்க்யூட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருக்கா இல்லைங்களா? இருக்கு சார். இந்த விஷயத்த யாரும் நீங்க சொல்லல. ஓகேங்களா? அடுத்தது 0.0 ஓம்ஸ் ரெஜிஸ்டர்ன்றப்ப 2 சைட்லயும் உங்களுக்கு +5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கு. 2வது கெப்பாசிட்டர்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ஐடி இது பிஎம்ஐசிக்கு பக்கத்துல இருக்க இந்த கெப்பாசிட்டர்ல +5 வோல்டேஜ் வருதான்னு நான் செக் பண்ணணும். இவ்வளோ +5 வோல்டேஜ். இங்க எனக்கு +5 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பி2பி கனெக்டர் கீழ இருக்கிற சப் போர்ட்லேருந்து பி2பி கனெக்டர்லேருந்து நம்மளுக்கு பிஎம்ஐசிக்கு இன்புட் வோல்டேஜ் வரைக்கும் எனக்கு கரெக்ட்டா வருதுன்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது நான் இதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டிய ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஐடி லைன். எம்ஐடி லைன்ல நான் +5 வோல்டேஜ் செக் பண்ணணும். இதுல +5 வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு பிஎம்ஐசிக்குள்ள இருக்கிற ஓவர் வோல்டேஜ் புரொடெக்ஷன் ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிஎம்ஐசிக்குள்ளார இருக்கிற MOSFET நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கு பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் நான் செக் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷன் எதுன்னா, விபிஹெச் லைன்ல எனக்கு அவுட்புட் ஆகுதான்னு பார்ப்பேன். என்ன அவுட்புட் ஆகுதுன்னு பார்ப்பேன். 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வருதான்னு பார்ப்பேன். இந்த லைன் வந்துச்சு அப்படின்னா ஓகே. அடுத்தது கெப்பாசிட்டர். குட் கெப்பாசிட்டர்ல நான் 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வருதான்னு பார்ப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பிஎம்ஐசில இந்த சைடு அவுட்புட் ஆகுற சைடுல 7ல இருந்து 9 வோல்டேஜ் வருதான்னு பார்ப்பேன். எங்க செக் பண்ணுவேன்னா, பூட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இது எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் செக் பண்ண வேண்டிய லைன் எது சார்? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் ஒரு தடவ நான் 2 லைன்லயும் உங்களுக்கு என்ன வோல்டேஜஸ் வருதுன்னா, 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வோல்டேஜ் நான் வருதான்னு செக் பண்ணி இந்த லைன் எல்லாம் எனக்கு ஓகே சார். இந்த லைன் எல்லாம் எனக்கு ஓகே. எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கெப்பாசிட்டரா இருக்கட்டும், சிங்கிள் ரெஜிஸ்டரா இருக்கட்டும். அந்த லைன் உங்களுக்கு ஷார்ட் ஆயிருக்கா? இந்த 2 கெப்பாசிட்டர்ல எதனா ஒண்ணு உங்களுக்கு என்ன ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ன்னா ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையான்றத கண்டிப்பா நம்ம செக் பண்ணணும். இத செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வர வோல்டேஜ் ஒண்ணுல +5 வோல்டேஜ் வரலாம். ஒண்ணுல 1.8ல இருந்து 5 வோல்டேஜ்க்குள்ள இல்ல 3.7 எதனா ஒரு சம்திங் வோல்டேஜ் வரணும். அது செக் பண்ணுவேன். ஷார்ட் இல்ல அப்படின்னா, செக் பண்ணா அப்படி ஷார்ட் இருந்துச்சுன்னா, அங்க என்ன கெப்பாசிட்டர் என்ன வேல்யூ இருக்குது, என்ன வேல்யூ இருந்தா நம்ம எப்படி மாத்தணும்ன்றது அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஈஸியா. ஸ்கீமாட்டிக் வச்சு நம்ம எப்படி அத மாத்தணும் அப்படின்னு. அந்த கெப்பாசிட்டர நான் மாத்துவேன். இப்ப இது வரைக்கும் செக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம், எனக்கு பேட்டரி கனெக்டர்ல எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஏன்னா இப்ப நம்மளுக்கு சார்ஜர் ஏறணும் அப்படின்னா, நம்மளுக்கு பேட்டரி லைன் ரொம்ப முக்கியம். விபேட் லைன் ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கப்புறம் நான் செக் பண்றது என்னன்னா, இப்ப கெப்பாசிட்டர் 1, 2 இருக்கு. இந்த 2 கெப்பாசிட்டர்லயும் நான் என்ன செக் பண்ணுவேன்னா, 3.7ல இருந்து 4.2 ஒரு வோல்டேஜஸ் வருதான்னு செக் பண்ணுவேன். பேட்டரியில எவ்வளவு வோல்டேஜஸ் இருக்கோ அது. இப்ப இங்க இருந்து எடுத்த உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விபே லைன் பிஎம்ஐசி கிட்ட இருக்கிற இந்த கெப்பாசிட்டர்ல 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வருதான்னு செக் பண்ணுங்களா? இப்ப இது வரைக்கும் எனக்கு லைன் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்டர்ல இருந்து பிஎம்ஐசி வரைக்கும் எனக்கு லைன் கரெக்ட்டா இருக்கு. அப்படின்றத இதுல வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எனேபிள் லைன்ல 1.8 வோல்டேஜ். ஏன்னா முக்கியமா இந்த லைன் வந்ததுக்கப்புறம் எனேபிள் லைன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 1.8 வோல்டேஜ் இங்க வருதான்னு நான் கண்டிப்பா செக் பண்ணுவேன். 1.8 வோல்டேஜ் இங்க வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் பேட்டரிய கனெக்ட் பண்ணியிருக்கேனா இல்லையா? பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட் ஐடி லைன். பேட் ஐடி லைன்ல நான் 1.8 வோல்டேஜ் நான் செக் பண்ணியிருக்கேன். இங்க நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாருமே தப்பு பண்ணனா டீட்டெயிலா சொல்லல. இங்க எனக்கு 1.8 வோல்டேஜ் வரும். பேட் ஐடில நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க ஒரு வோல்டேஜ் டிவைடர் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா சொல்லலீங்களா? சொல்லுங்க. சொல்லியிருக்கீங்க ஆமா சார். சார், ஆமா சார். இங்க ஒரு வோல்டேஜ் டிவைடர் ஆகும். இது வந்து எத்தனை கிலோவா இருக்கலாம்? ஒரு 100 கிலோவா இருக்கலாம். இல்ல 10 கிலோ கூட எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 கிலோ எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்க. 100 கிலோ ரெஜிஸ்டர் உங்களுக்கு என்டிசி தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல நார்மல் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க ஒரு 100 கிலோ. 100 கிலோவும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வோல்டேஜ் டிவைடர் உங்களுக்கு 0.9 வோல்டேஜ் இங்க அவுட்புட் ஆகும். ஐ மீன் 1.8 வோல்டேஜ் விட 0.9 வோல்டேஜ் அவுட்புட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஜிஸ்டர். ஓகேங்களா? அப்ப இந்த வோல்டேஜ் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 1K ரெஜிஸ்டர் மூலியமா இந்த சைடு நான் செக் பண்ணுவேன். 0.9 வோல்டேஜ் வருதான்னு. இந்த சைடும் நான் செக் பண்ணுவேன். 0.9 வோல்டேஜ் வருதான்னு. ஏன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ அதிகமா ஆவறதுக்கும், ஓப்பன் சர்க்யூட் ஆவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிபிக்கு அது போகும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் ஆன். ஐ மீன் தெர்மல் லைன். பேட் ஆன்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, 1.8 வோல்டேஜ் நான் இங்க குடுத்துருக்கேன். 100K ரெஜிஸ்டர் குடுத்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்டிசி தெர்மிஸ்டர் சொல்லியிருக்கேனா? சொல்லலைங்களா?
பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். என்டிசி தெர்மிஸ்டர் வந்து பேட் ஆன்ல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேனா சொல்லல? சொல்லுங்க. ஆமா சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க சார். சார் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 87 கே ரெஜிஸ்டர்ன்னு நம்ம பண்றது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 87 கே ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இப்ப இது 2த்தையும் நீங்க வோல்டேஜ் டிவைடர் பண்றீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு என்ன வோல்டேஜஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 0.8 இல்லன்னா 0.7 ஒரு 0.8 வோல்டேஜ்ன்னு இங்க வரும். இது வந்து இப்ப என்னன்னா அவுட்புட் ஆயிட்டு நம்மளோட பிஎம்ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜஸ் போகும். ஓகேங்களா? இப்ப இந்த வோல்டேஜஸ் இது எல்லாம் இதுவரைக்கும் எனக்கு கரெக்ட்டா இருக்குன்னா, ஃபைனலா நான் செக் பண்றது. ஏன்னா எல்லா லைனையும் செக் பண்ணேன். ஃபைனலா செக் பண்றது நான் டெஸ்ட் பாயிண்ட்ல. டெஸ்ட் பாயிண்ட்ல 1.8 வோல்டேஜ் செக் பண்றேன். இந்த 1.8 வோல்டேஜ் எனக்கு வந்துருச்சு அக்யூரேட்டா அப்படின்னா, என்னோட பிஎம்ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பவர் ஐசி செக்ஷன்ல நம்ம வேலை செய்யணும். அது போர்ட் சீக்வென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர் ஆகும் ஒரு லைனும். இதுவரைக்கும் நான் சார்ஜிங் செக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் இப்படி தான் செக் பண்ணுவேன். எடுத்த உடனே நான் ஐசில கை வைக்க மாட்டேன். ஓகேங்களா? எடுத்த உடனே என்ன எதுல கை வைக்க மாட்டோம்? ஐசில கை வைக்க மாட்டோம். இப்ப நம்ம ஐசிய மாத்துறோம்னா எப்ப மாத்துவோம்? 6 ஓகேல 1.8 வோல்டேஜ் வரலையா? அப்ப ஐசில ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கலாம். பூட் கெபாசிட்டர்ல 7ல இருந்து 9 வோல்டேஜ் வரலையா? அப்ப ஐசில ஃபால்ட் இருக்குன்னு எம்ஐடி லைன்ல +5 வோல்டேஜ் வரல ஐசில ஃபால்ட் இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த 2 சிங்கிள் கெபாசிட்டர் பார்த்தீங்கன்னா, இதுல எதனா ஷார்ட் இருக்கா? அப்ப கெபாசிட்டர் ஷார்ட் இல்ல. ஐசி சைடுல ஷார்ட் இருக்கா? அப்ப ஐசிய மாத்தலாம். இல்லன்னா வோல்டேஜ் அங்க எதுவுமே அவுட்புட் ஆகலையா? ஐசிய மாத்தலாம். இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த ஐசி மாத்துறதுக்கு இவ்வளவு மெத்தட் இருக்கு ஈஸியா. ஓகேங்களா? ஒரு ஐசி மாத்துறதுக்கு இவ்வளவு மெத்தட் இருக்கு. ஆனா இது எல்லாமே எனக்கு கரெக்ட்டா இருக்கு. எதனா ஒரு லைன் மட்டும் ஃபால்ட் இருக்கு அப்படின்னும்போது நம்ம ஐசி மாத்துனா பிரயோஜனம் இல்ல. வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா செக்ஷன் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்படி செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப 100 கே ரெஜிஸ்டர் அப்படின்னா, இங்க நம்ம 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும். அததான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இங்க நான் 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும். அப்படின்னு. ஆனா நீங்க யாருமே இங்க 1.8 வோல்டேஜ் நான் செக் பண்ணணும்னு சொல்லல. எல்லாம் இங்க 1.8 வோல்டேஜ் வரும்னு தான் சொன்னீங்களே வச்சு நான் செக் பண்ணணும்னு சொல்லல. யாருன்னா சொன்னீங்களா? இல்ல சார். இல்ல சார். யாருன்னா சொன்னீங்களா? யாருமே இங்க நான் 1.8 வோல்டேஜ் வரும் சார். நான் அத செக் பண்ணணும்னு சொல்லல. எல்லாம் 1.8 வோல்டேஜ் வரும்னு சொன்னீங்க. வரும் தான். ஆனா அத நம்ம செக் பண்ணணுமா? செக் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க சார். செக் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? கட்டாயம் 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 செக் பண்ணணும் சார். பண்ணணும். செக் பண்ணும் ஏன்னா சார். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எனேபிள் லைன்ல 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும்னு சொன்னீங்க. 6 ஓகேல 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும்னு சொன்னீங்க. 2 கெபாசிட்டர் உங்களுக்கு ஷார்ட் இருக்கான்னு வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.6 3.0 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணணும்னு சொன்னீங்க. சரி ஒரு காந்தி சார் வோல்டேஜ் டிவைடர்ல கூட 0.4 வோல்டேஜ் வரணும்னு செக் பண்ணணும்னு சொன்னீங்க. எல்லாம் சொன்னீங்க. ஆனா மேக்ஸிமம் இந்த 1.8 வோல்டேஜ் இங்க நீங்க 2த்துலயும் செக் பண்ணணும்னு சொல்லல. வரும்னு தான் நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு மிஸ்டேக். இப்ப பை சான்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வோல்டேஜ் வரல. நீங்க வோல்டேஜ் வரும்னு நினைச்சு வேலை செய்றீங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல மிஸ்டேக் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க சார். இருக்கு சார். இருக்கு இருக்கு சார். சார். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்ட் பண்ணா அதுக்குள்ளார Redmi ஃபோன பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு குயில்காம் சிப்செட்ட பொறுத்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் உள்ளார ரிஜிஸ்டர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ரிஜிஸ்டர் செக்ஷன் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க சுத்தமாவே. யாருமே அத நீங்க சொல்லல. உள்ளார வந்து ரிஜிஸ்டர் குறிப்பிட்ட நீங்க வந்து இவ்ளோ கிலோ தான் இல்ல. குறிப்பிட்ட கிலோ ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க இவ்ளோ வோல்டேஜ் டிவைட் பண்ணா இவ்ளோ தூரம் வரும். அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையே நீங்க மறந்துட்டீங்க. எல்லாருமே. மறந்துட்டீங்களா? மறக்கலையா? பண்ணல சார். எல்லாரும் மறந்துட்டீங்களா? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நான் சொன்னதுல எதனா டவுட் இருக்குங்களா? எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க அன்வர் சார். இல்ல இல்ல புரிஞ்சு சார். தெளிவா புரிஞ்சுச்சுங்களா? எதனா உங்களுக்கு இப்ப இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆவலையா? இல்ல சார் தெளிவா புரிஞ்சு சார். காந்தி சார் உங்களுக்கு? தெளிவாக சார். கிளியரா சரி இருக்குங்களா? இப்ப நீங்க எந்தெந்த செக்ஷன் நம்ம சொல்ல மறந்துட்டோம். எதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது 70% தான் சொன்னாரு. மீதி 30% ஏன் சொல்லல அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரியலையா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது. புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா அன்வர் சார்? புரிஞ்சு சார். அந்த சிங்கிள் கெப்பான்னு மிஸ் பண்ணிட்டேன் சார். கெப்பாசிட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. 0 ஓம்ஸ் ரெசிஸ்டரை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா ஓகேங்களா? சார். அதுக்கப்புறம் ஆமா சார். வோல்டேஜ் டிவைடர். வோல்டேஜ் டிவைடர் மிஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு விஷயத்த நீங்க யார் யார் என்ன மிஸ் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஎம், டிபி லைன்ல 0.6ல இருந்து எல்லாமே இந்த 1K ரெஜிஸ்டர் இந்த சைடும் செக் பண்ணணும், அந்த சைடும் செக் பண்ணணும். அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. 2 சைடுமே. இந்த சைடும் செக் பண்ணணும்ல நம்ப? சார் வோல்டேஜ் டிவைடர்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் மேல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்களா? அது என்ன சார் 100 1 மெகோமா சார் அது? 1 மெகா சார். 1 மெகா ஓம்ஸ். 1 மெகான்னா 1000 கிலோ. 1 மெகா. ஓகே ஓகே சார். வேலு சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? ஹலோ வேலு சார். புரிஞ்சுது சார். ஓகே. என்னென்ன விஷயத்த நீங்க மிஸ் பண்ணீங்க? எது எது விஷயத்த நீங்க சொல்லாம விட்டீங்கன்றது இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஆவலையா? நிறைய ஆயிடுச்சு சார். கரெக்ட்டா ஆச்சுங்களா? ஓகே சார். பழனி சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா?
ஓகே சார். நான் எங்கெங்க தப்புன்னு புரிஞ்சிருச்சு சார். கரெக்டா புரிஞ்சுச்சுங்களா? காந்தி சார் உங்களுக்கு? நல்லா கிளியரா இருக்கு சார். இப்போ சொன்னதுக்கு அப்புறமா புரியுது. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ஆமா. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இப்ப டெஸ்ட்டும் வச்சாச்சு. ஒரு பக்கம் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் நீங்க மறந்துட்டீங்கன்றது தெரிஞ்சுச்சு. இப்ப நான் சொல்லும்போது இந்த விஷயம் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு மைண்ட்லயே சேவ் ஆயிட்டு இருக்கும். இந்த விஷயத்த நம்ம அடுத்த டைம் கண்டிப்பா நம்ம இத செக் பண்ணணும் உங்களுக்கு இப்ப தோணுதா? தோணலையா? கட்டாயம் 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 தோணுதா? பழனி சார் சார். அது ஹைலைட் ஆகுது கரெக்டா. இப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? சார் ஓகே. சார் ஓகே இந்த சார். இடம் மட்டும் என்னன்னா ஹைலைட் ஆகுதுல்ல சார். இப்ப இந்த இடம் மட்டும் நம்ம கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றது நம்மளுக்கு அது ஹைலைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மைண்ட்ல சேவ் ஆயிடும். அடுத்தது இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆமா. அதுக்கு தான் சார் நம்ம சொல்லுங்க பழனி சார். சார் அந்த இதுக்கு வோல்டேஜ் டிவைடர்ல 0.4 வருது இல்ல சார்? நான் கால்குலேட் பண்ண வர மாட்டேங்குது சார். 0.4 சொன்னீங்க இல்லையா? 0.4 வரலாம் சார் அப்படின்னு இது கால்குலேட் பண்ணா கம்மி அதிகமா வரலாம். ஏன்னா 30 கிலோ அண்ட் 1 பாயிண்ட்னா கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.4 அதிகமா கூட வரலாம். ஆனா இங்க மேக்ஸிமம் 0.4 தான் வரும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம போட்டது அப்படி. சார் 0.01 சாரி 0.14 வரும் சார். 0.14 இல்ல அது வந்து கால்குலேட் பண்ணா வரும். ஆனா சார் மேக்ஸிமம் ஆமா 0.4 தான் வரும். ஓகேங்களா? 0.5. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியல? நம்ம இப்ப வந்து எத்தனை கிலோ ரெஜிஸ்டர் இருக்குன்னு நம்ம இல்ல ஸ்கீமேட்டிக் பார்த்து நம்ம போடல. ஒரு குத்து மதிப்பா வால்டேஜ் டிவைடர் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நானும் ஓகே வால்டேஜ் சார். டிவைடர் பண்ணி இங்க இவ்வளவு வால்டேஜ் தான் வரும்னு நான் போடல. இங்க இவ்வளவு வால்டேஜ் 0.4 இல்ல 0.5 வால்டேஜ் தான் அங்க வரணும். புரியுதுங்களா? கரெக்ட். அதுக்கு மேல வராது. ஏன்னா அங்க வந்து என்ன சேனல் மோஸ்பெட் யூஸ் பண்ணிருப்பாங்க உள்ளார்னா பி சேனல் மோஸ்பெட். பி சேனல் மோஸ்பெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ வால்டேஜ்ல அவுட்புட் ஆகும். ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி நான் கொடுத்திருப்பேன். இன்னொன்னு ஜிஎன்டி கிரவுண்ட் கொடுத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் உள்ளார இருக்கு. அந்த பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு இனேபிள் லைன் அது. ஓகேங்களா? ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா பழனி சார் உங்களுக்கு? சார் புரிஞ்சுது சார். ஓகே. ஏன்னா நம்ம ஸ்கீமேட்டிக் பார்த்து இப்போ ஒரு செக்ஷனும் ஒரு லைனும் நம்ம வந்து எவ்வளவு அங்க வேல்யூ இருக்குதுன்றது நம்ம கொடுக்கல. அப்படியே ஒரு மேப். இப்போ என் மைண்ட்ல இருக்கிறது எல்லாம் அப்படியே மேப்பா நான் உங்களுக்கு போட்டுட்டேன் டக்கு டக்குன்னு. இப்போ நீங்க இதே மாதிரி மேப் போடணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வரும்னு நினைக்கிறீங்களா? வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும் சார். வரும் சார். கட்டாயம் வரும் சார். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப இந்த விஷயம்லாம் உங்களுக்கு இப்ப வந்து சார்ஜிங் செக்ஷன்ல இவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப வந்து பாருங்க உங்க இதுக்கு நான் ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல இருக்குது அப்படியே ஒரு லைன் எல்லாமே என்னென்ன அங்க ரெஜிஸ்டர் இருக்கும், என்ன கெபாசிட்டர் இருக்கும், எத்தனை கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, எம்ஐடி லைன்ல எத்தனை கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, பூட் கெபாசிட்டர் என்ன வாட்டேஜ் வரும், எத்தனை சிங்கிள் கெபாசிட்டர் இங்க ரெஜிஸ்டர் எத்தனை கிலோ வச்சிருப்பாங்க, பேட்டரிக்குள்ள என்ன ரெஜிஸ்டர் இருக்கு சான்சஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம போடுறோம். அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம வேலை செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா அது மைண்ட்ல சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் சேவ் ஆயிடும். இது வந்து பெரிய விஷயம் இல்ல. பட் ஆனா இவ்வளவு சர்க்யூட் செக் பண்ணணும்ன்றது இப்ப உங்களுக்கு இப்ப தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க போனீங்கன்றது எனக்கு மேட்டர் இல்ல. இப்ப சார்ஜிங் செக்ஷன் உங்களுக்கு நான் முடிச்சிட்டேன். இப்ப சார்ஜிங் செக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இவ்ளோ விஷயம் நம்ம செக் பண்ணணும்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலீங்களா? சொல்லுங்க காந்தி சார். சார் புரிஞ்சுது சார். புரியுது சார். நல்லா தெளிவா புரியுது. அன்வர் சார் சார் அதுவும் புரிஞ்சுது. அதுவும் புரிஞ்சுது. எப்படி சொல்லணும்னு புரிஞ்சுது சார். எப்படி சொல்லணும்? எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் முன்னாடி அது யாருன்னா ஒரு டவுட் கேட்டாலும் எப்படி சொல்லணும்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அன்வர் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சு சார். எங்க நம்ம தப்பு பண்ணோம், என்ன அப்படிங்கிற அளவுக்கு கிளியர் சார். ஆயிடுச்சுங்களா? வேலு சார் உங்களுக்கு? ஹலோ வேலு சார். நான் தப்பு பண்ணதெல்லாம் பார்த்துட்டேன் சார். நீங்க சொல்லும்போது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. சரி ஓகே. இந்த சர்க்யூட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஆச்சு சார். சொல்லுங்க. இப்ப பேசிக் தெரியாம இப்ப இந்த சர்க்யூட் நம்மளால சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை சார். சொல்லுங்க பழனி சார். பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பேசிக் தெரியாம. எல்லாம் பேசிக்ல அட்வான்ஸ் கோர்ஸ்னு போறாங்கல்ல. இல்ல இப்ப பேசிக் கிளாஸ் நம்ம தெளிவா தெரியல அப்படின்னா இப்ப நம்மளால இதெல்லாம் ரீட் பண்ண முடியுங்களா? முடியாது சார். முடிய எதுல அன்வர் சார் நீங்க சொல்லுங்க. முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது சார். பேசிக் ஆ? இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக் தெரியல. ஏன்னா பேசிக் தான் இங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட செல்போன் ஃபீல்டுல பேசிக் தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு பேசிக் ரொம்ப கரெக்டா அக்யூரேட்டா தெளிவா வந்து நம்ம எப்ப நம்ம கத்துக்கிறோமோ அப்பதான் ஒன் பை ஒன்னா ஒரு செக்ஷனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். பட் ஆனா எல்லாரும் சொல்றது என்ன அட்வான்ஸ் கோர்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐசி மாத்துவோம் எல்லாமே நான் ரெடி பண்ணுவேன். இப்ப ஐசி மாத்துறது பிரச்சனையே இல்லை. பழனி சார் நீங்களே இப்ப அசால்ட்டா ஐசி மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா? மாத்துவோம் சார். பட் ஆனா ஐசி மாத்தி அதிகபட்சமான போன் சக்சஸ் ஆயிருக்கா?
இல்ல சார், இதுவோ ஒண்ணு ஆகும் சார். ஆனா இது அது மாத்தியும் என்னடா ஐசி மாத்திட்டோம், வேற என்ன ஃபால்ட் இருக்குன்னு தெரியலையேன்னு யூடியூப் பார்த்துட்டு கிடப்பேன் சார். வேற ஏதாவது பண்றானுங்களான்ட்டு. ஓகே. ஆனா இப்ப இப்படியே தான் உங்களுக்கு சார். இப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஐசி மாத்தறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? ஆ, கண்டிப்பா சார். என்னென்ன செக் பண்ணணும், எதனால நம்ம ஐசி மாத்தணும், எதுக்காக மாத்துறோம், அந்த ரீசன் எல்லாம் தெரிஞ்சுது சார். ஏன்னா இப்ப ரீசனபிளா ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோன் ரெடி ஆகலனாலும் பரவாயில்ல. ஆனா என்ன காரணத்தால ரெடி ஆகலன்றது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா. தெரியுமா தெரியாதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்படின்றப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம தேவையில்லாம இப்ப ஐசியே ஒண்ணு மாத்தணும்னா கூட அது காரணமே இல்லாம அந்த ஐசி மாத்துறோம் அப்படின்னும்போது, ஏன் மாத்துறோம்? எதுக்கு மாத்துறோம்? ஆனா தெரியாது. ஆனா ஐசி மாத்துறோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அது ஆனா ரொம்ப கடுப்பா தானே இருக்கும். சார் மாத்திட்டு ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே சார். ஒர்க் ஆகலாம் கடுப்பாயிடும் சார். மாத்திட்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன? ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகேப்பா கரெக்ட்டா தான் ஐசி மாத்திட்டோம். ஆனா ஒர்க் ஆயிடுச்சுன்னா அது ஏன் ஐசி மாத்தி ஒர்க் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. அது உண்மைதானே? சார் உண்மைதான் சார், இன்னொன்னு உண்மைதான் சார். சார் சார் இன்னொன்னு சார், அது வந்து ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் நம்ம வச்சது சரியில்லை, மறுபடியும் எடுத்து ரீபால் பண்ணி வச்சிருக்கோம் சார். அப்போ அப்பயும் ஒர்க் ஆகாது. அப்பயும் ஒர்க் ஆகாது. ஆமா சார். ஐ மீன் புதுசா வச்சு சரி 2வது நம்ம ஒரு வேளை பை சான்ஸ் நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலையேன்றது ரீபால் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ரிட்டர்ன் குடுத்துருவீங்க. செட் ஆவாதுன்னு. கரெக்ட்டுங்களா? சார். இன்னொன்னு என்னன்னா, சரி நம்ம வந்து ஷாப்ல வாங்குறது அதுவும் ஏதாவது கம்ப்ளைண்டா இருக்குமோன்ட்டு வேற ஏதாவது ஒர்க்கிங் செட்ல இருந்தோட எடுத்து பண்ணுவோம் சார். அப்பவும் ஒர்க் ஆகாது. ஸோ பாருங்க. அப்பதான் தெரியும் ஐசி ஐசி பிரச்சனை இல்லை, வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு. வேற எங்கேயோ பிரச்சனை இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. ஆனா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ட்ரேஸ் அவுட் பண்றீங்களா? பண்ண மாட்டீங்களா? இப்ப சார்ஜிங் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப சார்ஜிங் செக்ஷன்ல எங்க ஃபால்ட் இருந்தாலும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா? முடியாதுங்களா? கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். கண்டிப்பா பண்ணிடுவீங்கல்ல? நீங்க அன்வர் சார் பண்றீங்கல்ல கண்டிப்பா சார்ஜிங் செக்ஷன். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். clear காந்தி ஆயிடுச்சு சார் சார். காந்தி சார் நீங்க? பண்ணிடலாம் சார். வேல்முருகன் சார் நீங்க? வேலு சார். பண்ணலாம். ஏன்னா எனக்கு முக்கியமே இதான். வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கிளாஸ் இவ்வளோ தூரம் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. மணி இப்ப நான் அது பாருங்க 11:30, 12 மணி, 1 மணி வரைக்கும்லாம் நம்மளது கிளாஸ் வந்து சம் டைம் போகுது. அப்படின்றப்ப இப்ப நைட்டு இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது, இப்ப நானும் டைம் குடுக்குறது எல்லாம் எதுக்கு? இந்த ஒரு ஃபோன ரெடி பண்றதுக்காக தான். சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக சும்மா ஒரு 4 ஸ்கெட்ச போட்டு 4 பக்கம் கோட போட்டு ஈத்து விட்டுறதால இந்த ஃபோன் ரெடி ஆயிடும் அப்படின்னா, கண்டிப்பா அது ரெடி ஆவாது. ஏன்னா, அதுல இருக்கிற ஒரு ஒரு செக்ஷனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு லைனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கலாம் அந்த ஓவிபிஐசிலேருந்து இந்தாண்ட அவுட்புட் இந்த ரெஜிஸ்டர் தாண்டி டைரக்ட்டா அங்க ஐசி வந்துரும் அப்படின்ட்டு. ஆனா இங்கேயே நம்மளுக்கு ட்ராக் வந்து எப்பனா ஒரு டைம் கட் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இப்படி செக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். உங்களுக்கு சில சிக்னல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த லைன்லாம் செக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா எந்தெந்த செக்ஷன் நல்லா இருக்கு போயிருக்குன்னு. அந்த மாரி இன்னும் விஷயம் போக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு செல்ஃபோன் ரெடி பண்றது. அந்த மெத்தட்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக் குடுத்துருவேன். அத பத்தி அந்த நம்பிக்கை இருக்குதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? சார் நம்பிக்கை இருக்கு சார். 10% நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா செல்ஃபோனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பேசிக் தெரியாம அட்வான்ஸ் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸ் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல, என்ன கேட்டீங்கன்னா. ஒரே வார்த்தை அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நான் முடிச்சுட்டேன் சார். எனக்கு பேசிக் எல்லாம் தெரியும் சார். நான் எல்லா ஐசியுமே மாத்துவேன் சார். ஈஸியா மாத்திருவேன். ஆனா எனக்கு ஃபால்ட் பெண்டிங் தெரியல அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் உடனே அப்படியே ஃபர்ஸ்ட்டு கேள்வியே அதான் கேட்பேனே. எதுவுமே கேட்க மாட்டேன். புல் டவுன் ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்? பி சேனல் மோஸ்ஃபெட் எப்படி ஒர்க் ஆகும்? பிஎன்பி ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்? 3 கேள்வி தான். சார் இந்த செக்ஷன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்போ உனக்கு ஃபோனே ரெடி பண்ண தெரியாது. அடுத்த வார்த்தை இதான் வருமே. நான் சொன்னது தப்புன்றீங்களா? ரைட்டுன்றீங்களா? கரெக்ட் சார். கரெக்ட் சார், கரெக்ட் சார். சொல்லுங்க அன்வர் சார். தப்புன்றீங்களா? ரைட்டுன்றீங்களா? இல்ல சார். கரெக்டா சார். பேசிக் தெரியணும்ல சார். பேசிக் தெரியணும். அப்ப நான் ஓப்பனா சொல்லுவேன். நீங்க ஐசி ஒரு ஐசி இல்ல 10 ஐசி மாத்துனாலும் உங்களால ஃபோன ரெடி பண்ண முடியும். எனக்கு சர்க்யூட் தெரியணும், பேசிக் தெரியணும், லைன் தெரியணும், ஒரு ஒரு ட்ராக் தெரியணும். எப்படி ஒர்க் ஆகுது, போகுதுன்னு. அப்ப வந்து நீங்க என்கிட்ட டவுட் கேட்கறீங்கன்னா, அப்ப பாசிபிள். நான் சொல்ற ஒரு விஷயம் புரியும். இப்ப நான் கண் எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க ஃபோன் பண்றீங்க, ஒரு மாடல் நம்பர் சொல்றீங்க. டைரக்ட்டா அங்க 100K ரெஜிஸ்டர் 1.8 வோல்டேஜ் வரும். பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க டிராப் ஆகுதான்னு பாருங்க வோல்டேஜ். பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அதே வோல்டேஜ் வருதுன்னா, உங்களுக்கு பேட்டரி கெட்டு போச்சு. இல்லன்னா அதுக்குள்ள ரெஜிஸ்டர் கெட்டு போச்சு. இல்லன்னா பேட்டரி மாத்துங்கன்னுவேன். இப்ப நான் சொல்றது தப்புன்றீங்களா? ரைட்டுன்றீங்களா? கரெக்ட் சார்.
ஏன்னா, இப்ப இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனா, இது எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்காம, இத பத்தி உங்களுக்கு தெரியல. பேட் ஆன்னா என்ன லைன்னே தெரியல. அங்க 1.8 வோல்டேஜ் இன்புட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியல. அங்க 100K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பேட்டரிக்குள்ளார ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. இதெல்லாம் தெரியாம நீங்க நான் இந்த லைன்லாம் சொல்லிட்டு பேட்டரி மாத்துங்கன்னா வச்சு என்ன தெரியுமா சொல்லுங்க? இவரு என்ன 2, 3 வார்த்தை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு பேட்டரி மாத்துன்றாரு. வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ். சரி அந்த 1.8 வோல்டேஜ்ன்னு எங்க செக் பண்ண சொன்னீங்க? எங்க செக் பண்ணணும்னு வேற சொல்லல. இவரு மாட்டு டக்குன்னு இதெல்லாம் செக் பண்ணிட்டு பேட்டரிய மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன இது காமெடி பண்ணிக்கிறாருன்னு அப்படி. இப்ப விஷயம் தெரியாதவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். விஷயம் தெரியாதவங்க அதானே அவங்க யோசிப்பாங்க. யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? ஆமா சார். ஏன்னா அதுக்கு தான் நம்ம எப்பவுமே பேசிக்ல இருந்து கிளாஸ் எடுக்குது. நீங்களே கூட யோசிச்சிருக்கலாம். என்னடா இவரு ஆல்மோஸ்ட் நம்ம அங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல முடிச்சோம், அந்த இன்ஸ்டிடியூட்ல முடிச்சோம். 1, 2, 3 இன்ஸ்டிடியூட்க்கு போயிட்டோம். பேசிக்ல இருந்து 2வது பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? டைரக்ட்டா இவரு அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்க மாட்டாரா? அப்படின்றது நினைச்சிருப்பீங்க சில. ஆனா இப்ப பேசிக் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதால எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்றது இப்ப உணர்றீங்களா? கண்டிப்பா சார். சொல்லுங்க அனுபவ் சார் சார். ஆமா சார், ஆமா பே- சார். சார் பேசிக்லாம் வந்து வெளியவே ஒண்ணுமே பேசிக்னா கத்துக்கல சார். சொல்லுங்க பழனி சார். சார் 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 இப்போ பேசிக்னா ஜி ஸ்டார் மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு நானும் நினைச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜி ஸ்டார் நல்லா இதுன்ட்டு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம மத்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்க மாட்டாங்க. ஓப்பனா நான் சொல்றேன். ஆமா. இல்ல சார், நீ அப்படி இல்ல, நாங்க நாங்க அப்படித்தானே சார் இருப்போம். நீங்க அப்படிதான் இருப்பீங்க. எல்லா அதான் உண்மை. இப்ப இடத்துலயும் வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன்னா, அவ்வளவுதான் சார். இப்போ இன்ஸ்டியூட் பேர்லாம் வேணாம். ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டியூட்க்கு போறீங்க. ஒரு 2 இன்ஸ்டியூட்க்கு போறீங்க. இப்ப 2 இன்ஸ்டியூட்க்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கல. சில விஷயத்தால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துட்டீங்க. அப்படின்னா, இப்ப நான் வந்து ஆன்லைன்ல நான் கோர்ஸ் எடுக்கிறேன். முகத்த பார்க்காம வெறும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஆன்லைன் என் முகத்த நீங்க பார்க்கல, உன் முகத்துல நான் பார்க்கல. வேணா ஒரு வீடியோ வீடியோ வந்து கிளிக் பண்ணா, அப்ப நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னா பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். நேரடியா எந்த டீலிங் இல்ல. அப்படின்றப்ப ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நம்ம ஆஃப்லைன் மூஞ்சிக்கு நேருக்கு நேரா பார்த்து ஒரு டூல்ஸ கையில புடிச்சு, ஒரு ஃபோன் போர்ட கையில புடிச்சு நம்மள ரெடி பண்ண சொல்லும்போதே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்துல நம்ம அங்க கரெக்ட்டா கத்துக்க முடியல. இவர்கிட்ட ஆன்லைன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மைண்ட் செட் உங்களுக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா. இருந்துச்சுங்களா? இல்லைங்களா? கண்டிப்பா சார். இருந்துச்சு. பட் ஆனா நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, 10 நாள் உங்களுக்கு டைம். 10 நாளுக்குள்ள உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியல, அல்லது என்கிட்ட கத்துக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்க உங்க கேஷ் நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப 2, 3 நாள்ல உங்களுக்கு 2, 3 நாள் ஆயிடுச்சு. ஒரு 4, 5 நாள் 2, 3 நாளே ஆயிடுச்சு. அப்ப உங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லைங்களா? சர்க்யூட்லாம் புரிஞ்சுச்சுங்களா? புரியலையா? அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுங்களா? வரலையா? கண்டிப்பா இவர்கிட்ட கத்துக்க முடியும், முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணலைங்களா? ஆன்லைன்ல. கண்டிப்பா சார், முடியும் சார். முடியும் தான் சார் தோணுச்சு. அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சது. இதுக்கப்புறம் எந்த செட் வந்தாலும் ரெடி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. அன்வர் சார் உங்களுக்கு? சார் எனக்கு ஸ்டார்டிங்கே கான்ஃபிடன்ஸ் தான் சார். ஸ்டார்டிங் வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபண்ட் ரீஃபண்ட்லாம் வந்து வாங்கணுமில்ல சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் கிளாஸ் போடும்போதே நம்ம கவனிக்கும் போதுமே சார், அது ஸ்கீமேட்டிக் சொல்லிக் கொடுக்கும் போதே ஓகே, வெளியே எங்கேயும் இந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா நம்ம பழகிடலாம் அப்படின்னு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சார். காந்தி சார் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸ்டார்டிங். சார் நான் ஸ்டார்டிங்ல உங்க யூடியூப் வீடியோ பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப படிச்சு எப்படியும் கன்ஃபார்ம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுல எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. எனக்கு ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியாம எதுவுமே மூவ் பண்ண முடியாதுங்கிறதுல எனக்கு நல்ல தெளிவா இருந்துச்சு. அது ஸ்கீமேட்டிக் பார்க்க தெரியாம ஒரு வருஷம் ஆச்சு சும்மா. பார்க்க தெரியாம வாங்கி வச்சிருந்தீங்க. இன்னும் முடிய போகுது சார். எனக்கு இன்னும் ஒரு மாசமா 2 மாசம் இருக்கு. ம். இப்பதான் யூஸே பண்றேன். கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆச்சு ஓபன் பண்ணியாரு. இப்பதான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்பதான் ஓப்பனே பண்ணியிருக்கீங்க. அது தெரியாம எங்க சார் பார்க்க? இப்ப 5 நிமிஷம் பார்த்தோம்னா தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கு. தூக்கம் தூக்கம் வந்துருது. வந்துடும், தானா தூக்கம் வந்துடும். புரிஞ்சாதானே நமக்கு அடுத்த போறதுக்கு தோணும். ஓகே, புரியுது, புரியுது. ஓகே, வேலு சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? 2, 3 நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஸ்டார்டிங்ல 2, 3 நாள்லயே. பண்ணிடலாம் தான் சார் நான் பண்ணிடுவேன். நான் வந்து திருச்சியில கொடுத்து பார்ப்பேன் சார் ஒரு இடத்துல மொபைல் ஓகே. போர்ட்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து நம்மகிட்ட ஒளிச்சு ஒளிச்சு பண்ணுவாங்க. நம்ம நம்ம இது பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி சென்னையில கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னு. என்ன ம். அது அப்படின்னாரு. அப்புறம் உங்க பேரு நான் சேனல் சொல்லி பண்ணோன்னே அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. ஓஹோ. பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லிட்டு, அப்ப நீ வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துறியாடா அப்படின்னு கேட்டாப்ல. ஓகே. இல்ல நான் அவ்வளவு தூரம் சொல்றேன். நீங்க என்ன அதை ஓபன் சொன்னீங்க பண்ணி அதுக்கு? பார்த்து இல்ல நான் பாப்போனே, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேனே அப்படின்னு அட்டன் ஓ, பண்ணிட்டு அப்படின்னு.
பாப்போம்னா கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் எடுப்பீங்கன்னு அர்த்தமா அவனுக்கு நீங்க? இல்லண்ணே இல்ல சார் நான் அவங்க நமக்கு தெரியாம தெரியாம பண்றாங்கல்ல, நம்மளுக்கு பேசிக்க தெரியாது, உண்மை தெரியாது. ஏதோ ஜார்ஜர் கனெக்டரு, அந்த ஸ்பீக்கரு, மைக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரொம்ப டீப்பா வர்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியலங்கன்னு அவங்கள தான் எடுத்துட்டு போவேன். அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்னோன்னே அதை போட்டோன்னே டயக்ராமா அதை வரைஞ்சி நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அதை ஆமா. பார்த்துட்டு அவரே சொன்னாரு, ஆனா அடுத்த வாட்டி வரும்போது நீ எனக்கு கிளாஸ் எடுப்பேடா அப்படின்னு கேட்டாரு. பாப்போம்ண்ணே வருவானே அப்படின்னு வந்தேன். ஓகே. சந்தோஷம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்படியே இருக்கட்டுமே. கிளாஸ் எடுப்போம். அந்த அளவுக்கு அப்டேட் ஆகும்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆ என்னுடைய இதுல முன்னேற்றம் வந்து நான் எதுவும் கரெக்டா சொல்றேன்னா என்ன சார்? என்ன சார்? என்னுடைய இதுல எதுவும் முன்னேற்றம் தெரியுதா சார் உங்களுக்கு? நான் எதுவும் கரெக்டா சொல்றேனா? இல்ல இருக்கு. அப்புறம் கரெக்ட்டா சொல்லாம அப்புறம் இது பண்றேன் இப்ப. தப்புன்னா இப்ப வந்து எவ்வளவு விஷயம் தப்புன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப எத நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது இப்ப நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? புரியல. எந்தெந்த விஷயத்த நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எத நம்ம சொல்றத ஸ்கிப் பண்ணிட்டோம், எது நம்ம கரெக்ட்டா சொல்லியிருக்கோம் அப்படின்றது. இப்ப லாஸ்ட்டா நான் ஓகே ஃபைனலா நான் ஓகே சொல்லும்போது நீங்க எது எது கரெக்ட்டா சொன்னீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். எத நீங்க தப்பா சொன்னீங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆச்சுங்களா? ஆவலையா உங்களுக்கு அது? கண்டிப்பா ஆச்சு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப உங்களுக்கே அது தெரியும்ல எது தப்பாச்சு. இப்ப நான் சொல்லி, இல்ல சார் இந்த விஷயத்த நீங்க தப்பா சொன்னீங்க, இந்த விஷயத்த நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. ஒரு விஷயமா. பட் ஆனா நான் இப்ப ஒரு விஷயத்த நான் ஒரு ஃப்ளோல நான் போயிட்டே இருக்கும்போது நீங்க அத கவனிச்சுக்கினே இருப்பீங்க. அப்ப கவனிச்சுக்கினே இருக்கும்போது இந்த விஷயத்த சார் சொன்னாரு. இந்த விஷயத்த நம்ம சொல்லல. அப்ப இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம தப்பான வால்டேஜ் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல இந்த வால்டேஜ் தான் வரும் பொழுது. அப்படின்ற ஒரு விஷயம் நோட் பண்ணு. புரியுதுங்களா? கண்டிப்பா அதுதான் இங்க இப்ப மேட்டரே. மத்தபடி இப்ப நான் இப்ப இல்ல சார். நீங்க வந்து சொல்லிக்கிட்டே போறீங்க. இப்ப நான் திடீர்னு இந்த இடத்துல நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. அப்புறம் சொல்லிட்டே போறீங்க. இந்த இடத்துல நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா, அது உங்க மைண்ட்ல அது செட்டே ஆவாது. உங்க மைண்ட்ல அது உட்காராது. தப்பா நம்ம சொல்லியிருக்கிறது அது ஏத்துக்காது. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்ப ஃபைனலா சொல்லும்போது நீங்க யார் யார் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்றது நீங்க எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. பண்ணீங்களா? பண்ணலையா எல்லாருமே? கண்டிப்பா சார். பண்ணிட்டோம் சார். கண்டி சார் நீங்க பண்ணீங்களா? பண்ணலையா? கட்டாயம் சார், பண்ணேன் சார். அவ்வளவுதான் விஷயமே. இப்ப ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொல்லிட்டு போனேன் இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துல தப்பு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப அடுத்த நபருக்கு நான் கேள்வி கேட்கும்போது அவங்க சுதாரிச்சுக்குவாங்க. ஓஹோ! இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு பொழுது. அப்ப வேற ஏதோ ஒரு பொழுது. அந்த 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 கேப்பே நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா? சராசரியா எல்லாரும் சொல்ற மாரி சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். லாஸ்ட்டா எனக்கு தெரியும். நீங்க இப்ப நான் சொல்லிட்டு வரும்போதே சொன்னேன் நானு. யார் யார் எந்த இடத்துல என்ன சொல்லல. யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்ட்டா சொன்னாங்க. யார் இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடர் சொன்னாங்க. யார் இந்த வந்து பாத்தீங்கன்னா 0 ஓம்ஸ் ரெசிஸ்டர் சொன்னாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்லிட்டே தான் வந்தேன். ஏன்னா எனக்கும் தெரியும். யார் கரெக்ட்டா சொன்னாங்க, யார் தப்பா சொன்னாங்க, யார் எந்த இடத்துல தப்பா சொன்னாங்க, யார் யார் எந்தெந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டாங்க சுத்தமா. அப்படின்றது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணிக்குவேன். இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு ஃபைனலா அதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். அதுதான் இங்க விஷயமே. புரியுதுங்களா சார்? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? புரியுது ஓகே சார். சார். புரிஞ்சு புரிஞ்சு சார். புரியுது. புரியுது சார்.